நாள் 26க்கான செயல்முறை பயிற்சி திட்டம். தலைப்பு: தவறுகளை மாயாஜாலமாய் ஆசீர்வாதங்களாக மாற்றுங்கள். நாம் செய்கிற தப்புகள் எல்லாம் அப்படியே விடாமல் அதை நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். எப்படி மாற்றலாம்? பொதுவாகவே ஒரு சின்ன குழந்தை ஒருத்தர் எடுத்துக்கலாம். அந்த குழந்தை ஒரு சைக்கிள் ஓட்டவோ இல்லை எழுத பழகும்போது ஆரம்பத்தில் நிறையா தப்புகள் நடக்கும். நம்ம ஏன் இப்படி தப்பு பண்ணுற, ஏன் இப்படி சைக்கிள் ஓட்டுறேன்னு போய் அடிக்கவோ அதட்டவோ மிரட்டவோ செய்ய மாட்டோம். ஏன் செய்யத்தான் பழக தான் கற்றுக்குவாங்க. மிரட்டக்கூடாது. எழுது தான் எழுத்துக்கள் வரும். ஓட்டி விழுந்து எந்திரிச்சாலும் பரவாயில்ல, அப்போ தான் சைக்கிள் ஓட்டி பழகுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏன் நம்ம மட்டும் தவறு செஞ்சால் நம்ம மேலே நம்மளே கோச்சிக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், ரொம்ப என்னமோ வாழ்க்கையே அவ்வளோதாங்கிற மாதிரி நம்ம ஏன் ஒரு கட்டத்துக்கு நம்மளே தள்ளிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இதை பற்றிய தான் இந்த செயல்முறை பயிற்சி திட்டம். ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா முடங்கி போகாமல் அந்த தவறை திரும்ப நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நம்ம அந்த தவறில் இருந்தோடனே கற்றுக்கலாம். எப்பவுமே நாம் எந்த விஷயத்தை திரும்ப செய்கிறோமோ, எந்த விஷயத்தை திரும்ப நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சேரும்னு சொல்லுவாங்க. நம்மளே சொல்லுவோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தானே பாசிட்டிவான விஷயம் நடக்கும். எப்பப்பா நெகட்டிவாக யோசிக்கிறோம், ஆனால் நெகட்டிவான விஷயந்தான் நடக்குதுன்னு சொல்கிறோம். ஈர்ப்பு விதி. அதே தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த தவறுனால நம்ம யாரையோ ஒரு மனசை காயப்படுத்தியிருப்போம். இல்லை நம்ம ஒரு தவறு செஞ்சோம், அதுக்கு காரணம் இன்னொருத்தர் அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம பொய்யான ஒரு விஷயம், ஒரு தவறு செஞ்சு பொய் கூறினதுனால நம்ம இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளே கில்ட்டியாக இருக்குது. அது நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. அது மாதிரி எந்த தவறாக வேணாலும் இருக்கலாம். சரியா? அந்த தவறை ஏதேனும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை ஏதோ 1, 2, 3 அந்த தவறு உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆள் மனசுக்குள்ளே இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற மாதிரி எந்த ஒரு தவறாக இருந்தாலும் சரி, அந்த தவறை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்து அமர உக்காந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு டைரியிலையோ நீங்கள் அந்த தவறை வச்சு நீங்கள் 2 கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். அந்த தவறுன்னு இல்லை, எந்த ஒரு தவறை பற்றி நீங்கள் மாயாஜால செயல்முறை பயிற்சி திட்டம் செய்கிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் 2 கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். என்ன, அந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? அதாவது நீங்கள் அந்த தப்பு செஞ்சிட்டீங்க, அந்த தப்பு மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2ஆம் கேள்வி, அந்த தவறிலிருந்து வெளிவந்த நல்ல விஷயம் என்ன? நடந்தது என்னமோ தப்பு தான், வேணாம் அதில் என்ன நல்லது நடந்துச்சு, அதனால் என்ன நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறது 2ஆம் கேள்வி. இந்த 2 கேள்வியும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே அந்த தவறை நினச்சிட்டு கேட்டுட்டீங்கன்னா அந்த தவறில் இருந்து ஒரு 10 பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு 10 ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுத முடியும். ஒரு டைரியிலையோ கம்ப்யூட்டர் இதுலையோ நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இதை திரும்ப நீங்கள் இதை செய்கிறீங்க, இந்த பட்டியல் இப்படி இடுறீங்க பார்த்தீங்களா, இதனால் உங்களுக்கு அந்த தவறை நான் உங்கள் ஆள் மனதிலிருந்து அது தவறுங்கிறது போய் இதனால் நமக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ், இதனால் இவ்வளோ நல்லது நடந்திருக்கே, இதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி உணர்வு செலுத்தும் பொழுது உங்களை செய்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும், நல்லது மட்டுமே சேரும். அதிலிருந்து நீங்கள் ஈர்த்துக்கிட்ட நன்மைகள் மட்டுமே உங்களிடம் இருக்கும். நடந்த தவறில் என்ன நல்லது நீங்கள் பார்த்தீங்களோ அது உங்களுக்கு நல்லதுகள் சேருமே தவிர தவறுகள் திரும்ப வர வாய்ப்பு இருக்காதுங்கிறது தான் இந்த மாயாஜாலமாய் உங்கள் தவறுகளை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவர், அது நம்மளாக கூட இருக்கலாம், வேகமாக பைக்கில் போகிறோம், நல்லா ஒரு பெரிய பைபாஸ் ரோட்டில் நல்லா ஸ்பீடாக போகும்போது போலீஸ் நம்மளே பிடிச்சிடுறாங்க, வண்டியோடு நிறுத்திடுறாங்க. முக்கியமான ஒரு வேலைக்கு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், நம்மளை வேகமாக போனோம், ஹெல்மெட் இல்லை, பேப்பர்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு காரணத்துக்காக போலீஸ் நிறுத்திடுறாங்க. அப்போ நம்ம ஒரு நார்மலாக சாதாரண மனிதனாக என்ன யோசிப்போம், நான் பாட்டுக்கு போயிட்டுருந்தேன், இந்த போலீஸ் நிற்கிறது தெரிஞ்சிருந்தால் நான் ஸ்லோவாக வந்திருப்பேன், நான் மாட்டியிருக்க மாட்டேன், இந்த போலீஸ் ஏன் இந்த பைபாஸ் ரோட்டில் தான் நிறுத்துவாங்களா, இதெல்லாம் ஒரு காரணம்னு என்னை நிற்க வைப்பாங்களா அப்படின்னு நம்ம மேலே இருக்கிற தவறை நம்ம யோசிக்க மாட்டோம். அடுத்தவர்கள் மீது தான் நம்ம பழி போடுவோம். இந்த விஷயத்தில் இந்த செயலில் நடந்த முதல் தவறு, ஒரே ஒரு தவறு என்னன்னா, வேகமாக வாகனத்தை செலுத்தியதுனால தான். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை போலீஸார் நிறுத்தியிருப்பாங்க. போகிற எல்லாத்தையும் நிறுத்தலையே, வேகமாக போனீங்கன்னு நிறுத்தியிருக்காங்க. அப்போது இவங்க அங்கே நின்னது தெரிஞ்சிருந்தால் நான் வர பக்கத்தில் ஸ்லோவாக வந்திருப்பேன், இங்கே நின்னது தெரிஞ்சிருந்தால் நான் வேறு ரூட் எடுத்து போயிருப்பேன் அப்படின்னு, இதனால தான் எனக்கு இப்போ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்தவர்கள் மீது பழி செலுத்தாமல் நம் மீது நடந்த தவறு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
என் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் என்னை அவங்க நிறுத்தினாங்க. அப்போ இனிமேல் நான் வேகமாக செலுத்தக்கூடாது. இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆசீர்வாதம். 2வது, என்னால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நடந்திருக்கும், அதை தடுத்துட்டாங்க. இதுக்கு 2. இந்த ஒரு முறை தடுத்தது மட்டும் கிடையாது. எப்போ நான் வாகனத்தை எடுத்தாலும் இனிமேல் நம்ம பார்த்து பத்திரமா போகணும், நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குங்கிற எண்ணத்தை விதைச்சிருக்காங்க இந்த போலீஸார் என் மனசில். அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம். இது மாதிரி சின்னதாக நடக்கிற ஒவ்வொரு தவறுகளையும், அந்த தவறுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த தவறு நடந்ததுனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்து ஒரு 10 பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு 10 ஆசீர்வாதங்களை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நன்றி உணர்வு செலுத்துனீங்க அப்படின்னா இந்த தவறுகளாம் கூட உங்களுக்கு மாயாஜாலமாய் ஆசீர்வாதங்களாக மாறிவிடும். இதுதான் செயல்முறை பயிற்சி திட்டம். எளிதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.